நான் ஒருவனா இந்த பாரத்தை சுமக்க கூடாது. அப்ப whenever anointing என்கிற குழாய் வழியாக பாரம் கடத்தப்படுகிறது, அவ்வளவுதான். அபிஷேகம் என்கிற குழாய் வழியாக ஒரு தண்ணி வருது, அந்த தண்ணி தான் பாரம். Anointing is a channel that brings the burden of God. இல்லன்னா கைத்தட்டி ஆவில நிரம்பினவங்க எல்லாரும் இந்தியாவில் எழுப்புதல் கொண்டு வந்திருக்கணுமே. ஏன் கொண்டு வரலன்னா they received some emotional thing but not burden. The higher level of anointing நாலே அழுகிறது தான். Anointingல higher level போயிட்டீங்கன்னா you will cry, you will not clap, you will cry, you will cry, you will cry, you will weep. அதான் higher level. அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம் லாசரு கல்லறையில் வெளிப்பட்டது, கண்ணீர் விட்டார். That is the higher level of anointing. என்னால நின்று போயிட்டுங்கிற ஒரு சத்தத்தை கேட்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தேன். என்ன கருவறையில் உருவாக்கி என்ன வெளியில கொண்டு வந்தது நிறுத்துறதுக்கா. என்ன புரிஞ்சதோ இல்லையோ, இது புரியட்டும் ப்ளீஸ். ஒரு ஊழியக்காரன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறார் தெரியுமா? ஒருத்தனை நின்று பேச வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கிறார். அவனை உருவாக்கி, அவனை உடைச்சி, அவனை சிருஷ்டித்து, அவனை வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, எல்லாத்தையும் உடைச்சு திருத்தி, இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யணும், இதான் பேட்டர்ன் சொல்லி உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறார். இப்ப அவனால நின்று போயிட்டுன்னு சொன்னா இது என்ன கதை? இப்ப முடிவெடுக்கிறார், நின்று போன சரித்திரத்தோட யூதானி சாகக்கூடாது, இந்த ஊழியம் இப்படி சாகக்கூடாது. This ministry never end like this. அதனாலதான் முடிவெடுக்கிறார், அவன் புறப்படட்டும், let him go. அவன் ஹிஸ்டரியை நான் மாத்தினாதான் எனக்கு சந்தோஷம் சொல்றார். எங்க மாத்திட்டார் தெரியுமா? தொடக்கத்திலே மாத்திட்டார். கண்ணை மூடிட்டு நம்புவோம், எனக்கு இன்னொரு வாழ்க்கை வரலாறு தருவார், எனக்கு இன்னொரு ஹிஸ்டரி தருவா. என்னால நின்று போயிட்டு, என்னால குடும்ப சமாதானம் போயிட்டு, என்னால நிம்மதி போயிட்டு, என்னால கடன் வாங்கிட்டாங்க, என்னால தெருவில் நிற்கிறாங்க, என்னால பிச்சை எடுக்கிறாங்க. எங்க அப்பா என் காதுபட சொன்னார், இவனை படிக்க வச்சதுனால நான் கடன் வாங்கினேன். எங்க அம்மாட்ட சேலஞ்ச் பண்ண, என்னால நின்று போயிட்டுன்னு சொன்னதை என்ன கொண்டு கட்ட தொடங்குவார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாரிபாத்து விதவை எலியாவை பார்த்து நேருக்கு நேர் சொல்லுகிறாள், என் பிள்ளையை சாக பண்ணவும்